ஆத்துல நீங்க தண்ணி போறத பார்த்துருப்பீங்க. தண்ணி இல்லாத போது அங்க மணல் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் அந்த மணல் எடுத்துன்னு போற லாரி கூட ஆத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா ஆத்துல நுரையா போறத நீங்க பார்த்துருக்கீங்களா? அது என்ன? அதை பத்தியும், அதுக்கப்புறம் 100 நாள் போராடியும் ஒரு பயனும் இல்லை, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆத்துல நீருக்கு பதிலா நுரையா போயிட்டு இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணையாறு ஆற்று நீர்பிடிப்பு பகுதியில கீழ்வரப்பள்ளின்னு ஒரு அணை இருக்கு. அந்த அணையை திறந்து விடும் போது அங்கிருந்து வந்து தண்ணி எல்லாம் எப்படி போயிருக்குன்னா வெறும் நுரையா போயிட்டு இருக்கு. முதல்ல அந்த வீடியோ நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, பனி பிரதேசத்துல பனி உருகி போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுல கீழே எழுதுனது படிக்கும் போது தான் தெரிஞ்சது இது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நமக்கு அதிர்ச்சி தரும் பதிலா இருந்தது. ஏன்னா இது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது முதல் முறையா பார்க்கும்போது ஆச்சரியத்தையும் அதுக்கப்புறம் அதிர்ச்சி தான் ஏற்பட்டது. அந்த தண்ணி நுரையாவதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலையில் உள்ள கழிவு நீர்லாம் அந்த ஆத்துல கலக்கப்படுதா சொல்றாங்க. அதனாலதான் அந்த தண்ணி நுரையா வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றதா சொல்லப்படுது. அதற்கான வீடியோ நமக்கு கிடைச்சிருக்கு. அது நம்முடைய வாட்ஸ்அப் சேனலான எல்லாமே கண்டென்ட் தான் சேனல் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க போய் பார்க்கறதுனா பார்க்கலாம். சரி, ஏன் இந்த நேரத்துல தண்ணி திறந்து விட்டுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் சாகுபடி பண்றதுக்காக தான். இந்த நுரையா வர தண்ணியை வச்சு விவசாயிகள் சாகுபடி பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியும் வருது. அதே நேரத்துல இது சாகுபடி பண்ணாக்க என்னென்ன நோயெல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப பயமா தான் இருக்கு. நுரையா வரத்துல பார்க்கும்போதெல்லாம் என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சில நிறுவனங்கள் இப்படி எல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு கோபமும் வருது தொழிற்சாலைகள் மீது. இது மட்டும் இல்லாம அங்க வசிக்கும் மக்கள் தொடர்ந்து இதற்கு மேல புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நம்முடைய தமிழ்நாடு அரசு. கண்டிப்பா உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் எப்பயுமே வர தண்ணி நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்நாடகாவில் இருக்கிற கழிவு நீரை வந்து நம்ம ஆத்துல கலப்பாங்க. கேரளாவில் இருக்கிற குப்பை எடுத்து வந்து தமிழ்நாட்டுல கொட்டுவாங்க. தமிழ்நாடு மாநிலம் என்பது ஒரு குப்பை தொட்டி மாநிலமா அப்படின்றதும் நமக்கு இந்த நேரத்துல கேட்கதான் தோணுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 100 நாள் போராடியும் எந்த பயனும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, சென்னையில் உள்ள எண்ணூரில் உள்ள கோரமண்டல்னு ஒரு தொழிற்சாலை இருக்கு. அந்த தொழிற்சாலையில உள்ள அம்மோனியா கசிவு சில மாதங்களுக்கு முன்னாடி கசிஞ்சிச்சு. அப்படி கசியும் போது கிராமங்கள் அந்த அம்மோனியா கசிவால பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுறாங்க. சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அம்மோனியா கசிவு பரவி இருந்ததா சொல்றாங்க. அதையொட்டி அங்க இருக்க மக்கள் நிறைய பேர் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் தொடர்ந்து 100 நாளுக்கு மேல நடந்துச்சு. அந்த தொழிற்சாலையை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பசுமை தீர்ப்பாயம் தானாவே முன் வந்து விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது அவங்க இப்ப என்ன உத்தரவு கொடுத்திருக்காங்கன்னா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தொழிலக பாதுகாப்பு, சுகாதாரத்துறை இயக்கம் அவங்க எல்லாம் இந்த நிறுவனத்துக்கு தடையில்லா சான்றிதழ் கொடுத்தா அந்த நிறுவனத்தை திறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்படி பசுமை தீர்ப்பாயம் சொன்ன உடனே சமூக ஆர்வலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 100 நாள் போராடினது வேஸ்ட் தான், கண்டிப்பா அந்த தொழிற்சாலையை திறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம்னா, எப்படியும் அரசாங்கம் அதுக்கு தேவையான எல்லா சர்டிபிகேட்டும் கொடுத்துருவாங்க, அதனால எளிய முறையில அவங்க திறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போராடினது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் கேட்கும் போதே இருக்கு. மக்களாட்சினா என்னன்னா, மக்களால் மக்களுக்கே நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி. மக்களுக்கு எது தேவையோ அதுவே அரசாங்கம் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம்.